சங்கீதம் 118 அதனுடைய 23வது வசனம், அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பல இடங்களிலே நீங்கள் தலைகுனிந்து நிற்கலாம். பல இடங்களிலே அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம். பல இடங்களிலே வெட்கப்பட்டு தலை நிமிராதபடி நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்தும்படி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். எந்த மனுஷன் உங்களை நிந்தித்தானோ, எந்த மனுஷன் உங்களை அளவைத்து கொண்டிருக்கிறானோ, எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஏன் இந்த தலைகுனிவுகள், ஏன் இந்த அவமானங்கள், என்னால சகிக்க முடியல, என்னால தாங்க முடியல, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தின் மேல் நெருக்கம் என்னை உடைத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாலாக்காமல் தலையாய் மாற்ற போகிறார். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் கடந்து வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை உயர்த்த போகிறார். உன்னதத்திலே உங்களை நிறுத்த போகிறார். உங்களுடைய சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் அதை செய்வார். நிச்சயமா இதோடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தராலே ஆயிற்று என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எந்தெந்த இடத்திலே தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கும்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.